உள்ள இடத்தினர் அத்தியாயம் 8. அக அமைதி. மன அழுத்தம், கவலை மற்றும் பயத்திற்கான மாற்று மருந்து. வாழ்க்கையின் அனைத்து அனுபவங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சீரிய நிலை அமைதியாகும். மன அமைதியின்மை அமைதிக்கு மாறானதாகும். மேலும் இன்று அதன் பரவல் ஏறத்தாழ ஒரு உலக நோயாக அதை ஆக்குகிறது. எவருடைய எண்ணங்கள் இணக்கமற்றவையோ அவர் எப்பொழுதும் இணக்கமின்மையே காண்பார். அது புறத்தே உள்ள நிலைமைகளை விட அதிகமாக அகத்தே உள்ள புலனுணர்வாகும். உங்களுக்குள் உள்ள இணக்கத்தை வளர செய்யுங்கள். நீங்கள் அதனை மற்றவர்களுக்கு பரப்புவீர்கள். நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும், மிகவும் ஒத்துவராத சந்தர்ப்பங்களிலும் ஒரு இணக்கத்தை நீங்கள் காண முடியும், மேலும் வளர்க்கவும் முடியும். நீங்கள் கவலைப்படும் பொழுது உங்கள் மன வானொலியின் மூலமாக இரைச்சல் தான் வருகிறது. இறைவனின் கீதம் அமைதியின் கீதமாகும். மன அமைதியின்மை தான் இரைச்சல். அமைதி என்பது உங்கள் ஆன்ம வானொலி வழியாக உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் இறைவனின் குரலாகும். அமைதி உங்களுக்குள் இருக்கும் இறைவனுடைய சாசுவத்தின் உயிர் மூச்சாகும். நீங்கள் ஆற்றும் எல்லா செயல்களும் அமைதியுடன் செயல்பட வேண்டும். அதுதான் உங்கள் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றிற்கு மிக நல்ல மருந்தாகும். அது மிக அற்புதமாக வாழும் வழியாகும். அமைதி இறைவனின் பீடமாகும். அந்த அமைதி நிலையில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. உங்கள் அமைதியை ஒருபோதும் இழக்கக்கூடாது என்ற உறுதியுடன் உங்கள் மனத்தை வைத்துக் கொண்டால் அப்பொழுது நீங்கள் இறைத்தன்மையை அடைய முடியும். மௌனமாக ஒரு ரகசிய அறையை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே எதிர்மறை மனநிலைகள், சோதனைகள், சண்டை சச்சரவுகள் அல்லது இணக்கமற்ற தன்மை ஆகியவற்றை நுழைய விடாதீர்கள். அனைத்து வெறுப்புணர்ச்சி, பழிவாங்கும் தன்மை மற்றும் ஆசைகளை வெளியேற்றி விடுங்கள். இந்த அமைதி அறையில் இறைவன் உங்களுக்கு தரிசனம் தருவான். அமைதியை உங்களால் விலைக்கு வாங்க முடியாது. உங்களது தினசரி தியான பயிற்சியின் அசைவற்ற நிலையில் உங்களுக்குள்ளேயே அதை எவ்விதம் உருவாக்குவது என நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நமது வாழ்க்கையை ஒரு முக்கோண வழிகாட்டுதலில் வடிவமைக்க வேண்டும். அமைதியும் இனிமையும் இரு பக்கங்கள். மகிழ்ச்சி என்பது அடிப்பக்கம். ஒவ்வொரு நாளும் ஒருவர் தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நிதானம் என்னும் சிம்மாசனம் மீது அமர்ந்து கொண்டு செயல்கள் என்னும் அரசினை ஆட்சி புரியும் நான் அமைதியின் ஒரு இளவரசனே. ஒருவர் விரைவாகவோ அல்லது மெதுவாகவோ செயலாற்றினாலும் சரி, தனிமையிலோ அல்லது மனிதர்கள் மிகுந்த மும்முரமான சந்தைகளிலோ செயலாற்றினாலும் சரி, அவரது மையம் அமைதியுடன் நிதானமாக இருக்க வேண்டும். மன அமைதியின்மை. இயல்பாகவே அமைதியாக இருக்கும் ஒருவர் எந்த சூழ்நிலைகளிலும் தன்னுடைய நியாயம், நீதி மற்றும் நகைச்சுவை உணர்வை ஏற்க மாட்டார். அவர் இரத்த ஓட்டத்திற்கு கெடுதல் விளைவிக்கும் கோபம் அல்லது பயத்தினால் தனது உடல் திசுக்களை நச்சுமயமாக்க மாட்டார். கோபமுள்ள தாயினுடைய பாலானது அவளுடைய குழந்தைக்கு தீங்கான விளைவை ஏற்படுத்தும் என்பது நன்றாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். தீவிரமான உணர்ச்சிகள் இறுதியில் தேகத்தை இழிவான சீர்குலைந்த பொருளாக குறைத்துவிடும் என்பதற்கு இதைவிட வேறெந்த ஆணித்தரமான நிறுவனத்தை நாம் கேட்க முடியும்? அச்சம், கோபம், துக்கம், பச்சாதாபம், பொறாமை, மனவருத்தம், வெறுப்பு, திருப்தியின்மை அல்லது கவலை ஆகியவற்றின் இடைவிடாத நினைவுகளில் மனத்தை ஆழ்த்துதல். மேலும் சாதாரண மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அத்தியாவசியங்களான சரியான உணர்வு, சரியான உடற்பயிற்சி, தூய காற்று, சூரிய வெளிச்சம், மனத்திற்கு கந்த வேலை, வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் போன்றவற்றின் பற்றாக்குறை ஆகிய எல்லாமே மன அமைதியின்மைக்கு காரணங்களாகும். நாம் 120 வோல்ட் மின்சார விளக்கை 2000 வோல்ட் மூலத்துடன் இணைத்தோமானால் அது விளக்கை எரித்து அழித்துவிடும். இதேபோல் நரம்பு மண்டலமும் தீவிர உணர்ச்சி அல்லது இடைவிடாத எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் அழிவு சக்தி ஆகியவற்றை தாங்கிக் கொள்வதற்கு ஏற்றாற்போல் அமைக்கப்படவில்லை. ஆனால் மன அமைதியின்மை குணமாக்கப்படக்கூடியது. பாதிக்கப்பட்டவர் தனது நிலையை ஆராயவும், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தின்று கொண்டிருக்கும் சிதைவரும் உணர்ச்சிகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை நீக்குவதற்கும் விரும்பி இருக்க வேண்டும். தனது பிரச்சனைகளை சாட்சி பாவனையில் ஆராய்தல் மற்றும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதி காத்தல் ஆகியவை மிக நாட்பட்ட மன அமைதியற்ற நோயாளியையும் குணமாக்கிவிடும். மன அமைதியின்மையால் துன்புறுபவர் தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கையுடன் தனது இசைவின்மைக்கு காரணமான தொடர்ச்சியான எண்ணத்தவர்களை பற்றி ஆழ்ந்து சிந்தனை செய்ய வேண்டும். உணர்ச்சி வசப்பட்ட மனக்கிளர்ச்சி நிலையில் ஒரு இடத்தை அடைய விரைந்து பின்னர் அங்கு சென்றவுடன் உங்களது அமைதியின்மையால் அதை அனுபவிக்காமல் இருப்பதற்கு பதிலாக மிகவும் அமைதியோடு இருக்க முயலுங்கள். உங்கள் மனம் அமைதி இழந்த உடனேயே உங்கள் மன உறுதியால் அதற்கு ஒரு அடி கொடுத்து அதை அமைதியோடு இருக்க கட்டளையிடுங்கள். உணர்ச்சி வசப்பட்ட நிலை சில பகுதிகளுக்கு மிக அதிக சக்தியை அளித்து மற்ற பகுதிகளுக்கு அவ்வாறு
தற்கொலை செய்கிறது. நரம்பு சக்தியின் இந்த சரியான பங்கீடு இல்லாத குறைபாடுதான் மன அமைதியின்மைக்கான ஒரே காரணம். ஓய்வாகவும் சாந்தமாகவும் இருக்கும் உடல் மன அமைதியை வரவேற்கிறது. உடலை தளர்த்துவதற்கான உத்தி: இச்சாசக்தியுடன் இறுக்கமாக்குங்கள். இச்சாசக்தியின் கட்டளையினால் உயிர் சக்தியை உடலுக்கோ அல்லது உடலின் ஏதாவது ஒரு பக்கத்திற்கோ கொள்ளமாக பாயும்படி இறுக்கமாக்கும் முறையில் செலுத்துங்கள். உயிர் சக்தி அவ்விடத்தில் சக்தியூட்டி புத்துயிர் அளித்து அதிர்வடைவதை உணருங்கள். தளர்த்தி உணருங்கள். இறுக்கத்தை தளர்த்துங்கள் மற்றும் சக்தியூட்டப்பட்ட பகுதியில் புத்துயிர் மற்றும் உள்துடிப்பின் இதமான சிலிர்ப்பை உணருங்கள். நீங்கள் உடல் அல்ல, நீங்கள் உடலை தாங்கும் அந்த உயிர் என்பதை உணருங்கள். இந்த புத்தியை பயிற்சி செய்வதன் மூலம் கிடைத்த சாந்தம், சுதந்திரம் மற்றும் அமைதியுடன் சேர்ந்து வரும் அதிகரிக்கப்பட்ட விழிப்புணர்வு ஆகியவற்றை உணருங்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு அசைவிலும் அமைதி, உங்கள் சிந்தனையில் அமைதி, உங்கள் இச்சா சக்தியில் அமைதி, உங்கள் அன்பில் அமைதி, மேலும் உங்கள் பேராவல்களில் அமைதி மற்றும் ஆண்டவன் இருந்தால் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனை உங்கள் வாழ்க்கையுடன் இணைத்துக் கொண்டுவிட்டீர்கள். தேகத்தை உயிர்சக்தியினால் சக்தியூட்டுவதற்கும் பூரண தளர்வை மேம்படுத்துவதற்கும் 1916 பரமஹம்ச யோகானந்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு விசேஷ உத்தியை பற்றி அளிக்கப்பட்டுள்ள குறிப்பு யோகானந்த சத்சங்க பாடங்களில் போதிக்கப்படுகிறது. இறக்குதல் மற்றும் தளர்த்தலின் பொதுவான விதிமுறை சமீப வருடங்களிலிருந்து மருத்துவ விஞ்ஞானத்தினால் நரம்பு கோளாறையும் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைப்பது உட்பட பல நோய்களுக்கு ஒரு வழியாக பிரபலமாக ஆதரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கவலை மற்றும் அச்சம். வாழ்க்கை ஏறுமாறாகவும் நிச்சயமற்றதாகவும் மேலும் எல்லா விதமான தொல்லைகள் நிறைந்ததாகவும் தோன்றினாலும் கூட நாம் இறைவனின் வழிகாட்டுதல் மற்றும் அன்பான பாதுகாப்பில் எப்பொழுதும் இருக்கிறோம். எதை குறித்தும் வீணாக அலட்டிக் கொள்ளாதீர்கள். கவலைப்படுகிற பொழுதெல்லாம் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுக்குள் பிரபஞ்ச மாயையை தீவிரமாக்குகின்றீர்கள். தோல்வி அல்லது நோயை குறித்த அச்சமானது அத்தகைய எண்ணங்களை விழிப்பு நிலை மனத்தில், அவை ஆழ்நிலை மனத்திலும் மற்றும் இறுதியாக உயர் உணர்வு மனத்திலும் வேரூன்றும் வரை திரும்ப திரும்ப சந்திப்பதால் வளர்த்து விடப்படுகிறது. பிறகு உயருணர்வு மனத்திலும் ஆழ்நிலை மனத்திலும் வேரூன்றிவிட்ட அச்சம் முளைவிட ஆரம்பித்து விழிப்பு நிலை மனத்தையும் பயம் என்ற செடிகளால் நிரப்புகிறது. மூல எண்ணத்தை அழிக்க முடிவதை போன்று இவற்றை அழிப்பது அவ்வளவு எளிதன்று. இவை இறுதியில் மனிதனுக்கு அவனுடைய நிஜமான சர்வசக்தி வாய்ந்த ஆன்ம இயல்பை பற்றியும் அதனுடைய இறைவனுடைய இதய தொடர்பை பற்றியும் உள்ள மறதிதான் அவனுடைய அனைத்து இன்னல்களுக்கும் வரவிற்கும் காரணம். இந்த மறந்து போன நிலை அல்லது அஞ்ஞானம் மாயை அல்லது பிரபஞ்ச புகைத்திர தோற்றத்தினால் ஏற்படுத்தப்படுகின்றது என யோகம் போதிக்கின்றது. ஆழ்மனம் மற்றும் விழிப்புணர்வு மனங்கள் தங்கள் ஆற்றலை பெறுகின்ற உயர்மனம் அவற்றின் மரணத்தை உண்டாக்கும் நச்சுக்கணிகளை கொண்டிருக்கும். துணிவின் மீது வலிந்து மன ஒருமுகப்படுத்துவதன் மூலம் உங்களது உணர்வு நிலையை முழுமையாக இறைவுள்ள அமைதிக்கு இடமாற்றம் செய்வதன் மூலமும் உள்ளே இருந்து அவற்றை வேறுபடுத்துகிறீர்கள். எதை பற்றி நீங்கள் பயம் கொண்டாலும் உங்கள் மனதை அதிலிருந்து அகற்றி அதை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். அவனிடத்தில் நம்பிக்கையுடன் இருங்கள். மிகுதியான துன்பம் வெறும் கவலையினால் மட்டுமே ஏற்படுகின்றது. வியாதி இன்னும் வராமல் இருக்கின்ற பொழுதே நாம் ஏன் துன்பப்பட வேண்டும்? நமக்கு ஏற்படும் நோய்களில் அதிகமானவை அச்சத்தினால் ஏற்படுகின்றன. ஆகையால் நீங்கள் அச்சத்தை கைவிட்டால் அக்கணமே விடுதலை பெறுவீர்கள். குணமாதல் உடனடியாக நிகழும். ஓர் இரவும் உறங்கப் போகும் உறுதிப்படுத்திக் கூறுங்கள், தெய்வ தந்தை என்னுடன் உள்ளார், நான் பாதுகாக்கப்படுகின்றேன். உங்களை பரம்பொருளினால் மானசீகமாக சூழ வையுங்கள். இறைவனின் அற்புதமான பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள். சித்தமானது இறைவனுடன் ஒன்றுபடும் பொழுது உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. பிறகு ஒவ்வொரு தடையையும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் மீறி வர இயலும். அச்சம் இதயத்திலிருந்தே தோன்றுகிறது. ஏதாவது நோயை பற்றியோ அல்லது விபத்தை பற்றியோ உள்ள அச்சத்தினால் நீங்கள் எப்பொழுதேனும் ஆட்கொள்ளப்பட்டால் நீங்கள் மூச்சை மெதுவாகவும் ஆழமாகவும் ஒரே சீராக பல தடவை உள்ளே இழுத்து வெளிவிட்டும் ஒவ்வொரு வெளிமூச்சுடனும் உடலை தளர விட வேண்டும். இது இரத்த ஓட்டம் சாதாரண நிலையை அடைவதற்கு உதவுகின்றது. உங்களுடைய இதயம் உண்மையாக அமைதியுடன் இருந்தால் அச்சத்தை நீங்கள் உணரவே முடியாது. மனத்தை தளர்த்துதல் என்பது கவனத்தை கடந்த கால மற்றும் நிகழ்கால இன்னல்களை பற்றிய ஓயாது நச்சரிக்கும் கவலைகளிலிருந்து, கடமையை பற்றிய இடைவிடாத விழிப்புணர்விலிருந்து, விபத்துகள் மற்றும் நினைவில் வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் அச்சங்களிலிருந்தும் மற்றும் பேராசை, தீவிர உணர்ச்சி அல்லது அமைதியை குலைக்கின்ற அல்லது எதிர்மறையான இதர எண்ணங்கள் மற்றும் பற்றுதலிலிருந்து வரும் பிரியத்தை மாத்திரத்தில் விடுவிக்கும் திறனில் அடங்கியுள்ளது. மனத்தளர்தலில் தேர்ச்சி பெற்றிருத்தல் விசுவாசமான பயிற்சியினால் வருகிறது. அது ஒருவர் அனைத்து அமைதியற்ற எண்ணங்களிலிருந்தும்
மனதை விரும்பிய மாத்திரத்தில் விலக்க முடிந்து கவனத்தை முழுவதுமாக அகத்தே உள்ள அமைதி மற்றும் மன நிறைவின் மீது நிலைநாட்டும் பொழுது எய்தப்படுகிறது. கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், அது உங்கள் ராஜ்யத்திலிருந்து மறைத்து விட்டது. எதிர்காலத்தை மறந்து விடுங்கள், அது எட்டாத தூரத்தில் உள்ளது. நிகழ்காலத்தை கட்டுப்படுத்துங்கள், இப்பொழுது மிக உயர்ந்த அளவு சிறப்பாக வாழுங்கள். அது இருண்ட கடந்த காலத்தை தூய்மையானதாக தோற்றுவிக்கும், மேலும் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக இருக்க கட்டாயப்படுத்தும். இதுதான் விவேகிகளின் வழி. ஒரே சமயத்தில் நாம் மிகவும் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் பொழுது நாம் வெகுவாக மனம் தளர்ந்து விடுகிறோம். என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக, இந்த நேரம் என்னுடையது, நான் முடிந்த அளவு சிறப்பாக செயல்புரிவேன் என்று மட்டும் கூறுங்கள். கடிகாரத்தால் 24 மணி நேரத்தை ஒரு நிமிடத்தில் கடக்க முடியாது. 24 மணி நேரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை உங்களால் 1 மணி நேரத்தில் செய்ய இயலாது. நிகழ்காலத்தின் ஒவ்வொரு கணத்திலும் முழுமையாக வாழுங்கள். எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். ஒவ்வொரு கணத்தின் அற்புதத்தையும் அழகையும் முழுமையாக அனுபவியுங்கள். அமைதியின் இருப்பை பயிற்சி செய்யுங்கள். எந்த அளவிற்கு அதிகமாக அதை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த சக்தியின் இருப்பை நீங்கள் உணர்வீர்கள். நவீன மனிதனின் மகிழ்ச்சி மேலும் மேலும் பெறுவதில் அடங்கியுள்ளது. மற்ற எவருக்கும் என்ன நேர்கிறது என்பது பற்றி கவலை இல்லை. ஆனால் இவ்வளவு அதிகமான ஆடம்பரங்கள் இல்லாமல் குறைவான கவலைகளுடன் எளிமையாக வாழ்வது அதைவிட சிறந்ததல்லவா? நீங்கள் பெற்றிருப்பதை உங்களால் அனுபவிக்க இயலாத வரையில் உங்களையே விரட்டிக் கொண்டிருப்பதில் இன்பமில்லை. இவ்வளவு அதிகமான உலகப் பொருட்கள் தேவை என்னும் உணர்வு நிலையிலிருந்து மனித இனம் விலகி செல்ல துவங்கும் காலம் வரும். எளிமையான வாழ்வில் அதிகமான பாதுகாப்பையும் அமைதியையும் காணலாம். வாரத்தின் 7 நாட்களும் நிற்காமல் வேலைக்கு செல்வதில் வீரூன்றிவிட்ட பணியால் இயந்திரத்தனமான செயலுக்கு தனது ஆன்மாவை ஆளாக்கி விடுகிறான். இத்தகைய ஒரு மனிதன் தனது செயல்பாட்டை சுதந்திர விருப்பம், பகுத்தறிவு மற்றும் அமைதி ஆகியவற்றால் கட்டுப்படுத்தும் தனது திறமையை இழக்கிறான். அவன் ஆன்மீக மகிழ்ச்சி துண்டிக்கப்பட்டு தேக மற்றும் மனசீர குலைவு அடைந்தவனாகிறான். செயல்பாடு மற்றும் மௌன வேலைகளின் பொழுது அமைதி மற்றும் ஆனந்தத்தை உருவாக்குவதற்காக செயல் மற்றும் அமைதி ஆகிய இரண்டுமே விருத்தி செய்யப்பட வேண்டும் மற்றும் ஒன்று மற்றொன்றுடன் சரிசம நிலையில் வைக்கப்பட வேண்டும். சாபத் இறைவனுக்கும் ஆன்மீக பண்புக்கும் அளிக்கப்பட்ட ஒரு நாளாக அனுஷ்டிப்பது. மனதை ஹீப்ரு ஷாபத் அப்படின்னா இதிலிருந்து இவ்வார்த்தை பெறப்படுகிறது. செய்வதை நிறுத்துதல், ஓய்வாக இருத்தல், ஆன்மீக புத்துயிர் அளிப்பதற்கான ஒரு சாபத் தினம். வாரத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அது ஒருவருடைய சூழ்நிலைகளுக்கு அல்லது சமூக மரபுக்கு ஏற்ப பயன் தரும் விதத்தில் எந்த நாளிலும் அனுஷ்டிக்கப்படலாம். லோகாயத வழிகளில் சிதறடித்து திசை திருப்பும் எல்லா செயல்பாடுகளையும் விருப்பத்துடன் நிறுவுவதை குறிப்பிடுகின்றது. இந்த தினத்தை இறைவனை நிறைவுபடுத்துகின்ற ஆன்மீக புத்துயிர் அளிக்கின்ற செயல்பாடுகளில் செலவிடுங்கள். சாபத் தினங்களில் வீட்டுடிப்புடன் வைக்கப்பட்டிருக்கும் பற்பல லௌகீக வசீகர விஷயங்களுடன் மக்களின் மனங்கள் கட்டுப்பாடு மீறுகின்றன. அடுத்து வருகின்ற வாரத்தில் ஒரு பன்முக வாழ்க்கைக்காக மிக சிறந்த செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான உடல் நலத்தை சீராக்கும் அமைதி, அகமுக நோக்கு மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஆகியவற்றுக்கு நேரம் எங்கே இருக்கிறது? மௌனத்திலும் தியானத்திலும் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையிலும். மூர்க்கத்தனமான வாதங்கள் அல்ல, மாறாக எண்ணங்களை அமைதிப்படுத்துதல், பின்னர் அவற்றை உள்ளுணர்வு பூர்வமான அறியும் சக்தியினால் மாற்றீடு செய்தல். நன்றாக கழிக்கப்பட்ட ஒரு சாபத் இணக்கம், அமைதி, மன மற்றும் தேக வலிமையுடன் மிக சிறந்த சாத்தியமான வழியில் தேக ரீதியாக, மன ரீதியாக மற்றும் ஆன்மீக ரீதியாக மேம்படுத்துவதற்காக பகுத்தறிவை பயன்படுத்துவதற்கு ஆன்ம வலிமையூட்டுவதற்கு உதவுகின்றது. உங்களுடைய வங்கி கணக்கில் பணத்தை போடாமல் காசோலைகளை தொடர்ந்து எழுதுவீர்களானால் உங்களுக்கு பணம் இல்லாமல் போய்விடும். இது போன்றேதான் உங்கள் வாழ்க்கையுடனும். உங்கள் வாழ்க்கை கணக்கில் முறை தவறி அமைதி சேமிப்புகள் இல்லாவிட்டால் வலிமை, சாந்தம் மற்றும் சந்தோஷம் ஆகியவை தீர்ந்துவிடும். இறுதியாக நீங்கள் உணர்ச்சி ரீதியாகவும், மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், ஆன்ம ரீதியாகவும் திவாலாகி விடுவீர்கள். ஆனால் தினசரி இறைவனுடனான ஆழ்ந்த தொடர்பு உங்களுடைய அக வங்கி கணக்கை தொடர்ந்து நிரப்பிய வண்ணம் இருக்கும். நாம் எவ்வளவு மும்முரமாக இருந்தாலும் சரி, அவ்வப்போது கவலையில் இருந்தும் எல்லா கடமைகளிலிருந்தும் முழுமையாக நம் மனதை விடுத்துக் கொள்ள மறந்துவிடக்கூடாது. ஒரு சமயத்தில் ஒரு நிமிடத்திற்கு அக அமைதியின் மேல் மனதை வையுங்கள். இதை குறிப்பாக கவலையுடன் இருக்கும் பொழுது பயிற்சி செய்து எதிர்மறையாக சிந்தனை செய்யாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். பிறகு பல நிமிடங்களுக்கு அமைதியான மனதுடன் இருக்க முயலுங்கள். பிறகு அதனைத் தொடர்ந்து ஏதேனும் மகிழ்ச்சியான சம்பவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள்.
அதிலேயே ஆழ்ந்து சென்று மனக்கண் கொண்டு வாருங்கள். கவலைகளை நீங்கள் முழுமையாக மறந்துவிடும் வரை திரும்ப திரும்ப மனதளவில் ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தில் திளையுங்கள். தாங்க முடியாத மன சோதனைகளாலோ அல்லது கவலைகளாலோ பாதிக்கப்படும் பொழுது உறக்கத்தில் ஆழ்ந்துவிட ஒருவர் முயற்சி செய்ய வேண்டும். அவரால் அங்கனம் செய்ய முடிந்தால் அவர் வீழ்த்தெழுந்த பின் மன இறுக்கம் தளர்வடைந்திருப்பதையும் கவலை அதன் பிடியை தளர்த்தி இருப்பதையும் அறிவார். பக்கம் 25 விளக்கப்பட்டுள்ளவாறு ஆழ்மன உறக்க நிலைக்கு செல்வதன் மூலம் ஆன்மாவானது தேகத்துடன் உள்ள பற்று மற்றும் அம்மாதிரியான நேரங்களில் நாம் இறந்து போனாலும் கூட பூமி அதன் சுற்றுப்புற பாதையில் செல்வதை தொடரும் மற்றும் காரியங்கள் எப்பொழுதும் போல தொடர்ந்து நடக்கும் என்பதை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்வது அவசியம். பின் எதற்காக கவலை? நாம் வாழ்க்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்காத பொழுது அது பொழுதுபோக்காக அமைகிறது. மனித தீமைகளுக்கு நல்லதோர் சிரிப்பு ஒரு தலை சிறந்த பரிகாரம். அமெரிக்க மக்களின் மிக சிறந்த பண்புகளில் ஒன்று அவர்களது சிரிக்கக்கூடிய வல்லமை. வாழ்க்கையை பார்த்து சிரிக்கக்கூடிய வல்லமை அற்புதமானது. இதை எனது குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் எனக்கு கற்பித்தார். அவரது ஆசிரமத்தில் என் பயிற்சியின் ஆரம்ப காலத்தில் நான் ஒருபோதும் புன்னகைக்காமல் தீவிர முகபாவத்துடன் நடமாடினேன். ஒரு நாள் எனது குருதேவர், இது என்ன, நீ ஓர் ஈம சடங்கிற்கு வந்திருக்கிறாயா? இறைவனை காண்பது சகல துன்பங்களின் மரணம் என்பதை நீ அறிவாயா? அப்படி இருக்க நீ ஏன் வாட்டமுடன் காட்சியளிக்கின்றாய்? நீ வாழ்க்கைக்கு மிக அதிக முக்கியத்துவம் அளிக்காதே என குறிப்பிட்டார். நீங்கள் இறைவனின் குழந்தை என்பதை அறிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சரி அமைதியாக இருப்பதற்கு உங்கள் மனதில் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். அதனுடைய அனுபவங்களுடன் தொடர்புடைய தொல்லைகளுக்கு அப்பாற்பட்டு தற்காலிகமாக மேலெழும்புகிறது. இதைவிட மிக உயர்ந்த முறை ஆழ்ந்த தியானத்தின் மூலம் இறைவனுடனான உயர் உணர்வு நிலையை தொடர்பு கொண்டு செல்வதாகும். தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். உங்களது மனம் உங்களது செயல்பாடுகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் உங்களால் இறைவனை பற்றிய உணர்வுடன் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் புறத்தே செயல்களில் ஈடுபட்டு கொண்டு அகத்தே அமைதியாகவும் இறைவனை இருக்கும் திறனுடன் இருந்தால் நீங்கள் சரியான முறையில் ஈடுபடுகிறீர்கள். தியானத்தின் மூலமாக ஒருவர் வாழ்க்கையின் கடமை பொறுப்புகளால் கோரப்படுகின்ற எல்லா இணக்கமுள்ள அல்லது சோதனையான செயல்பாடுகளுக்கும் ஒரு நிரந்தர ஆறுதல் அளிக்கும் பின்னணியாக இருக்க முடிகின்ற ஒரு நிலைத்த மௌனமான அக அமைதியை அனுபவிக்க முடியும். கவலைகள் அக சமநிலையை நிலைக்குலைய வைக்கும் நாடும் பொழுதும் கூட அல்லது வெற்றியானது மனதை இயல்புக்கு மீறிய புல்வல கிளர்ச்சியூட்ட முயலும் பொழுதும் கூட இந்த சீரான அமைதி நிறைந்த மணலே பராமரிப்பதால் தான் நீடித்த மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. சமுத்திர அலைகளின் அரிக்கும் விளைவை ஒரு மணற் குவியல் தாக்கு பிடிக்க முடியாது. எளிதில் நிலை குலையாத அக அமைதி இல்லாதவர் மனப்போராட்டத்தின் போது அமைதியாக இருக்க முடியாது. ஆனால் எத்தனை அலைகள் தன்னை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் வைரம் மாறாமல் இருப்பது போன்று அமைதி இருக்க பெற்ற ஒரு மனிதர் சோதனைகள் எல்லா பக்கங்களிலிருந்தும் தன்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது கூட ஒளி வீசும்படியான சாந்த நிலையில் இருக்கிறார். மாறக்கூடிய வாழ்க்கை என்னும் கடலில் இருந்து தியானத்தின் மூலமாக பரம்பொருளின் என்றும் நிலைத்திருக்கும் ஆனந்தத்துடன் மின்னுகின்ற மாற்ற முடியாத ஆன்ம உணர்வு நிலை என்னும் வைரத்தை மீட்டெடுப்போமாக. நாம் எண்ணுவதற்கும் பேசுவதற்கும் உணர்வதற்கும் மற்றும் செயலாற்றுவதற்கும் என்ற எல்லா சக்தியும் இறைவனிடமிருந்து வருகின்றது. மேலும் அவன் எப்பொழுதும் நம்முடன் இருந்து நம்மை ஊக்குவித்து வழிநடத்தி வருகிறான் என்ற ஞானம் மன அமைதியின்மையிலிருந்து நமக்கு உடனடி விடுதலையை அளிக்கிறது. இந்த ஞானத்துடன் இறை ஆனந்தத்தின் மின்னல் ஒளி அனுபவங்களும் கிட்டும். சில சமயங்களில் ஒரு ஆழ்ந்த தெளிவு ஒருவருடைய ஈர்ப்பினை ஊடுருவி அச்சம் என்கிற எண்ணத்தையே விரட்டிவிடும். ஒரு மகா சமுத்திரத்தை போல் இறைவனின் சக்தியை உள்ளடித்து தூய்மைப்படுத்தும் வெள்ளமென இதயத்தின் மூட பொங்கி எடுத்து மயக்கும் சந்தேகம் மன அமைதியின்மை மற்றும் அச்சமாகிய எல்லா தடைகளையும் நீக்கி விடுகின்றது. அழியும் உடலாக மட்டும்தான் உள்ளோம் என்ற உணர்வை, அதாவது உலக மாயை தினசரி தியானத்தின் மூலமாக அடையக்கூடிய பரம்பொருளின் இனிய பேரமைதி தொடர்பு கொள்வதனால் வெல்லலாம். அப்பொழுது நீங்கள் இந்த உடல் அவனுடைய பிரபஞ்ச கடலில் ஒரு சிறிய சக்தி குமிழி என்பதை அறிவீர்கள். யோகதானத்தினால் ஏதப்பெற்ற சித்தத்தின் முழு அமைதியில் அகந்தை தன்னையே ஆன்மாவாக கண்டு ஆன்மாவின் நிலையை நிறைகின்ற நிலை. புலன் எல்லை கடந்த அளவிற்கரிய பேரின்பமானது விழிப்புற்ற உள்ளுணர்வு புத்தியினால் கிரகிக்கப்பட்டு யோகியானவன் ஒருபோதும் மீண்டும் அகலாதவாறு நிலை பெற்று விடுகின்ற நிலை. யோகியானவன் மற்ற எல்லா பொக்கிஷங்களுக்கும் அப்பாற்பட்ட பொக்கிஷத்தை ஒரு முறை அடைந்தவுடன் அதில் நிலைத்திருந்து பெருந்துன்பத்தாலும் அசைக்கப்படாமல் இருக்கின்ற நிலை. அந்த நிலைதான் யோகம், துன்பமற்ற நிலை. எனவே யோக பயிற்சி உறுதியாக தளரான நெஞ்சத்துடன் பின்பற்றப்பட வேண்டும். கீதை. சாந்தம் மற்றும் அமைதிக்கான உறுதிமொழிகள். நிதானம் என்னும் சிம்மாசனம் மீது அமர்ந்து கொண்டு செயல்கள் என்னும் அரசினை ஆட்சி புரியும் நான் அமைதியின் ஓர் இளவரசனே. நான் அமைதியின்றியோ அல்லது மனக்கலக்கத்துடனோ இருக்கும் அந்த கணமே அமைதியை மீறப்பெறும் வரை மௌனம் மற்றும் தியானத்தில் ஆழ்வேன். சோம்பேறியாகவோ அல்லது பரபரப்புடன்
தனிமையாகவோ இருக்க மாட்டேன். வாழ்வின் ஒவ்வொரு சவாலிலும் எதிர்காலத்தை பற்றிய கவலை கொள்ளாமல் என்னால் முடிந்தவரை மிக சிறந்ததை செய்வேன்.